Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக மேற்கொண்ட சமரச முயற்சியின் அடிப்படையில் மாறன் சகோதரர்கள் இருவரும் இணக்கமான முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சகோதரி மகன் முரசொலி மாறன், அவரது மகன்கள் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் டிவி பத்திரிகை என பெரும் சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். சகோதரர்களான இவர்கள் இடையே சொத்து பகிர்வு தொடர்பாக முரண்பாடுகள் இருந்து வந்தன. இந்நிலையில் கலாநிதிக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பிய தயாநிதி அடுக்கடுக்கான முறைகேடு குற்றச்சாட்டுகளை கலாநிதி மீது வைத்திருந்தார். இதற்கு பதிலாக சிறு அறிவிப்பை வெளியிட்ட கலாநிதி இது குடும்ப பிரச்சினை என்று சொல்லி முடித்துவிட்டார். சன் குழுமத்தை முன்வைத்து உருவான இந்த சகோதர சண்டை கார்ப்பரேட் உலகில் மட்டுமல்லாமல் தமிழகத்தை ஆளும் திமுகவிலும் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியது. இந்த சூழலில்தான் தன்னுடைய குடும்பம் சார்ந்த இந்த பிரச்சனையை நேரடி தலையீட்டின் கீழ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தீர்த்து வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணி கண்ட்ரோல் இணையத்தில் வெளியாகியுள்ள செய்தியில், சமீபத்தில் மாறன் குடும்பத்தினரை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து முதல்வர் ஸ்டாலின் பேசியதாகவும் அவர்களை இணக்கமாக செல்லும்படியும் அதுவே நிறுவனத்திற்கும் குடும்பத்திற்கும் நல்லது என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நியாயங்களையும் இருவரிடமும் முதல்வர் ஸ்டாலின் எடுத்து சொல்லியதாக தெரிகிறது. மேலும் மூத்த பத்திரிகையாளரான என் ராம் மூலமாகவும் மத்தியஸ்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் தயாநிதி மாறன் சன் குழுமத்தின் தினகரன் அல்லது சுமங்கலி நிறுவனத்தை தனக்கு ஒதுக்க வேண்டும் என கோரியிருக்கிறார். ஆனால் கலாநிதி மாறன் அதனை ஏற்க மறுத்ததால் பேச்சுவார்த்தை தடைப்பட்டதாகவும், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் கூடுதல் பங்குகள் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டதாகவும் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. முதல்வர் மேற்கொண்ட முயற்சியை மாறன் சகோதரர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டதாக வெளியான தகவல் திமுகவினருக்கு நிம்மதியை உருவாக்கியுள்ளது.